அல்லாமா குர்துபி ரஹிமகுல்லா உலகத்துல மிகப்பெரிய தப்சீர் எழுதின பெரிய மேதை குர்துபி. தப்சீர் குர்துபியில ஒரு இடத்துல சஹாபாக்களை பற்றி நபிகளாருக்கு வாய்க்கப்பெற்ற அமைந்த அந்த அழகான தோழமை பற்றி எழுதுகிற போது இமாம் குர்துபி எழுதுகிறார்கள், லௌலம் யகுன் லின்னபிய்யி முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபதி லகஃபத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாருக்கு நிறைய முஅஜிஸா நடந்துச்சு இல்லையா, அற்புதம். அவங்க விரல் நீட்டிய போது சந்திரன் பிளந்தது, விரலை கவிழ்த்து நீட்டினால் தண்ணீர் சுனையாக ஓடியது, மெஹராஜ் நடந்தது, ஆயிரம் அற்புதம் நடந்தது. நபிகளாருக்கு எந்த அற்புதமும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும். வானம் பிளக்க வேணாம், சந்திரன் பிளக்க வேணாம், மெஹராஜும் வேணாம், குர்ஆன் ஒண்ணுமே இல்லை, சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும். எந்த மாதிரி சஹாபிகள்! ஒரு சமூகத்தை மாற்றப்படுத்த நபிகளார் மட்டும் அமரவில்லை, அவர்களோடு இருந்த அற்புதமான படை. இன்னைக்கு அதைத்தான் சொல்லுகிறோம், சமுதாயத்திற்கு தேவை அப்படிப்பட்ட இளைஞர் படைகள். நான் அந்த பசங்கள்டையும் ஒண்ணு சொல்லணும், மஹல்லால இருக்கிற பெரியவங்களை எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டே நீங்க பின்னாடி இருந்து வேலை செய்யணும். சில இடத்துல நம்ம பாட்டுல பயான் பண்ண போறோம்ட்டு போய் இளைஞர்களே நீங்க எல்லாம் வாங்கணும்னு அங்க இருக்கிற முத்தவள்ளி நம்மள்ட்ட கோச்சுக்கிட்டாரு. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஏன்னா அவர் முடிவோடு இருந்திருக்காரு, மௌத்தா போற வரையும் நான் தான் முத்தவள்ளின்னு. நாம போய் இடையில எதையோ இதான மாதிரி இருக்கு. பெரியவர்களின் அனுபவங்களோடு இளைஞர்கள் பயணிக்க வேண்டும், செயல்பாட்டில் இளைஞர்கள் நிற்க வேண்டும். அனுபவத்தையும் பட்டறிவையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த வரைபடமும் பெரியோர்கள் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கூட்டு முயற்சியிலே தான் மக்காவிலும் சமூக மாற்றம் சாத்தியமானது, மதீனாவிலேயும் சமூக மாற்றம் அப்படித்தான் சாத்தியமானது.